வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். முன்னாள் MP ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீட்டு சட்டத்தின்படி விசாரணை நடத்தலாம். தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை கோரிய எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். சிவில் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்கு பின் புகழேந்தி பேட்டி. இதை ஊரையும் உலகத்தையும் பிரஸையும் ஏமாற்ற வேண்டாம் என்பதுதான் தொடர்ந்து நான் அளித்த ரெப்ரசன்டேஷன் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதைதான் வாதமாக வைத்தோம். இன்றைய தினம் நீதிபதி ஒரு நீதி கிடைத்திருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது எங்களுக்கு இந்த நேரத்தில். ஆகவே இனி இங்கே பிரச்சனை இல்லை, தேர்தல் ஆணையம் விசாரிக்கும். நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி செல்வோம். என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்பது அல்ல, பழனிசாமி என்கின்ற தீய சக்தி. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக மீண்டும் விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை இல்லை. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய சிக்கல். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மீண்டும் வெல்லும் என பேட்டி. நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என்பது அந்த மனுவில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தர்மத்தின் வாழ்வுதனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் உள் விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் திட்டவட்டம். கட்சி எடுக்கும் முடிவுகள் மற்றும் மாற்றங்களை பற்றியும் பதியும் குமாஸ்தாவை தான் தேர்தல் ஆணையத்திற்கு என கடும் சாடல். Shall be communicated to the commission without delay. அவ்வளவுதான். கம்யூனிகேட் தான் பண்ணணும். மேயர் கம்யூனிகேட். முன்ன வெப்சைட் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, அப்போ லெட்டரில் எழுதுவோம், லெட்டர் எழுதி அனுப்புவோம், அதை வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் வந்தாலும் அப்லோட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். மினிஸ்ட்ரியல் ஆக்ட் இது குமாஸ்தா வேலை தான். 29A பிரிவு 9 கீழே ஏதாவது சட்டத்திட்டங்கள் மாற்றம் வந்தால், கட்சியில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை தன் கணக்கில் எடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற வெறும் குமஸ்தா வேலை மட்டும்தான். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி புதிதாக தொடங்கப்படும் கட்சி விதிகளுக்கு உட்பட்டு உள்ளதா என்பதை ஆராய மட்டுமே தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உண்டு என CV சண்முகம் பேட்டி. இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறி வருவதாக குற்றச்சாட்டு. அவருக்கு இருக்கிற அதிகாரம் 2 தான், 29A 15 அவ்வளோ பேரா 15. இதை தவிர அதிகாரம் இல்லை. அதான் இன்னைக்கு தேர்தல் ஆணைய நீதிமன்றம் சொல்லியிருக்குது. விசாரணை தடை நீக்கப்படுகிறது. விசாரிப்பதற்கு முன்பு இந்த மனுவின் மீது நீங்கள் விசாரிப்பதற்கு முன்பு முதலிலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, செக்ஷன் 29A பேரா 15 படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து தெரிவிக்க வேண்டும் என்று தெளிவாக நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு வழக்கை அந்த இடையீட்டு மனுவை தீர்ப்பு செய்தோம்.
அந்தியூரில் நடைபெறவுள்ள எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு அழைப்புதல் வழங்கவே நிர்வாகிகள் தன்னை சந்தித்தனர். ஈரோட்டில் ஆதரவாளர்களுடன் தனியே ஆலோசனை நடத்துவதாக வெளியான தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மறுப்பு. இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம், நாளைக்கு அந்தியூர். இந்த நோட்டீஸ் 3 நாளால நான் இல்லைங்க. இன்னைக்கு பத்தேஸ்வரர் கோயில் இப்பதான் வரேன். நீங்க பாட்டுக்கு ஆலோசனை கூட்டம்னு போட்டு விடுறீங்க. என்னதான் முதல்ல இல்ல ஆலோசனை நம்மள பார்க்க வந்திருக்காங்க. பொதுக்கூட்டத்துக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு என புகார். பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் முக்கிய ஆலோசனை. பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறியுள்ளதாக இபிஎஸ் கடும் கண்டனம். திமுக அரசின் அலட்சியத்தை கண்டித்து பிப்ரவரி 18ஆம் தேதி சென்னையில் அதிமுக மாணவரணி சார்பில் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. கையெழுத்து உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 1000 மருந்தகங்கள் வருகின்ற 24ஆம் தேதி திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக தகவல். தைப்பூசத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் 60 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம். எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. பக்தர்களுக்கான அடிப்படை வசதியில் திருப்பதிக்கு நிகராக பழனி இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்வதை நான் கேட்டுக்கொள்கிறேன். பழனி முருகன் கோவிலில் அடிப்படை வசதிகள் இல்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் அமைச்சர் சேகர்பாபு பதில். நான் வேண்டுமானாலும் அழைத்து செல்கிறேன். திருப்பதிக்கு நிகராக பழனி இல்லை என்றால் நீங்கள் என்ன கூறினால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுது நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், அதற்குண்டான ஏற்பாடை செய்கிறேன். அனைத்து வசதிகளும் நிறைந்து மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனி தைப்பூசத்திற்கு சுமார் ஒரு நாளைக்கு 20,000 பக்தர்களுக்கு 10 நாட்களுக்கு 20 லட்சம் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைப்பு. 2024-25ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்ட நிலையில் ஒத்திவைத்தார் சபாநாயகர் செல்வம். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணா செய்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு சஸ்பெண்ட். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கடிதம் கொடுத்ததோடு சபையை நடத்த எதிர்ப்பு தெரிவித்ததால் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,940க்கு விற்பனை. பனிமூட்டம் காரணமாக சென்னையில் 14 விமானங்களின் சேவைகள் பாதிப்பு. சுமார் 30 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரம் வரை தாமதமாக விமானங்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி. சென்னை திருவெற்றியூரில் ரயில் தண்டவாளத்தில் கற்கள் வைத்த சிறுவனை கைது செய்த போலீசார். விளையாட்டாக தண்டவாளத்தில் கற்களை வைத்ததாக நீதிமன்றத்தில் சிறுவன் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து பெற்றோருடன் அனுப்பி வைப்பு.
சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு பாலியல் தொல்லை. தனியார் பள்ளி ஆசிரியர் சுதாகரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் குவியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அலகு குத்தியும் காவடி சுமந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. தை மாத பௌர்ணமியின் 2ஆம் நாளையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அலைமோதும் கூட்டம். 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். திருவண்ணாமலை கோவிலில் தை மாத பௌர்ணமி கிரிவலம் முடித்து தங்கள் ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ரயிலில் ஏறியதால் பரபரப்பு. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி இன்று சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் சதுரகிரி மலையேறி மனமுருக வழிபாடு. மலைகளின் இளவரசி என்று போற்றப்படும் கொடைக்கானலில் உறைபனி. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மதுரை அலங்காநல்லூரில் 2வது நாளாக விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறிப்பாயும் காளைகளை அடக்கி பரிசுகளை குவிக்கும் காளையர்கள். டெல்லி பாஜக எம்எல்ஏக்கள் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடன் சந்திப்பு. முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட உள்ளவர் யார் என சஸ்பென்ஸ் நீடிக்கும் நிலையில் ஆலோசனை. இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட 600 பேர் அதிரடியாக கைது. அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்திலும் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிராக நடவடிக்கை. ஐரோப்பாவில் சட்டவிரோதமாக குடியேற முயன்ற பாகிஸ்தானியர்கள் சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் 16 பேர் உயிரிழப்பு. 37 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 10 பேரை காணவில்லை என தகவல். சிங்கப்பூரில் தீவிரவாத தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என அந்நாட்டு அமைச்சர் சண்முகம் எச்சரிக்கை. தீவிரவாத தாக்குதலை எதிர்கொள்ள மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். ரஞ்சி கோப்பை தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் விதர்பா அணியிடம் தமிழ்நாடு அணி தோல்வி. காலிறுதி சுற்றுடன் தொடரில் இருந்து வெளியேறியதால் ஏமாற்றம். தனிப்பட்ட காரணங்களுக்காக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து ஆஸ்திரேலிய அணி வீரர் மிட்செல் ஸ்டார்க் விலகல். மிட்செல் மார்ஷ், கேமரூன் கரீனம், ஸ்டாய்னிஸ், பேட் கமின்ஸ் ஆகியோரை தொடர்ந்து ஸ்டார்க்குக்கும் இல்லாததால் அணி பின்னடைவாக உள்ளது.